என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். கரூர் விவகாரத்துல ஒரு பரபரப்பான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாவே ஒரு ட்ரிக் ஒண்ணு உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு விஷயத்துல எது தப்பு எது சரி அப்படின்னு உங்களுக்கு குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். திமுக காரங்க எது சரின்னு சொல்றாங்களோ அது தப்புன்னு முடிவு பண்ணிருங்க. அவனுக்கு எது தப்புன்னு சொல்றாங்களோ அது சரின்னு முடிவு பண்ணிருங்க. திமுகவும் தமிழ்நாட்டு ஊடகங்களும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிக்கிறாங்க அப்படின்னாலே அப்ப வேற எதையோ மறைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திணிக்கக்கூடிய விஷயத்த அப்படியே தூக்கி குப்பையில போட்டுட்டு வேற என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் உண்மை அப்படிங்கிறது புலப்பட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் கரூர் விவகாரத்துல இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க 2-3 நாளா செய்திகள் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு 3வது நாளா விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இல்லையா? உடனே இவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்கன்னா, ஆதவர்ஜனாவையும் நிர்மல்குமாரையும் புஷி ஆனந்தையும் அங்கேயே அரெஸ்ட் பண்ணி சிபிஐ உட்கார வைக்க போகுது, அடுத்து விஜயை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு பில்டப் அப்படிங்கிறது மீடியாக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் 200 ரூபாய்க்காக. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வடமாநில இளைஞன் புள்ளிங்களால கஞ்சாவை போட்டு வெட்டா போட்டா நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப கோவையில ஒரு வடமாநில இளைஞனை அடிச்சே கொண்டுட்டாங்க. போலீஸை துரத்தி வெட்டிட்டு இருக்கானுங்க. போலீஸுக்கே பயம் கிடையாது அவனுக்கும். ஏதோ நம்ம திராவிட பானம் ஸ்டாலின் அப்பா கடையில போய் வாங்கி குடிச்சிருந்தாங்கன்னா கூட கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிரும், கத்தி கத்தியெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் விட்டானுங்க. இவனுங்கதான் கஞ்சா ஓஜி கஞ்சான்னு என்னென்ன கருமந்திரத்தையோ கொண்டாந்துடுறானுங்களா, அதனால போலீஸுக்கே அடங்க மாட்டேங்கிறானுங்க. திருப்பூர்ல போலீஸை வெட்ட போறான். அதே மாதிரி சென்னை பெரம்பூர்ல செல்போனை பறிச்சு திருடிட்டு இருந்திருக்கானுங்க. போலீஸ் மறிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ண ஊத்துறதுக்கு போலீஸ் அடிக்கிறானுங்க. போலீஸுக்கே அடங்க மாட்டேங்கிறானுங்கன்னா இந்த கஞ்சா 0% தமிழ்நாட்டுல இருந்ததுன்னு நேற்று மாசு சொன்னார்ல, அந்த பானத்தை போட்டுக்கிட்டு கசைக்க வச்சு சாத்திரானுங்க விட்டுக்கிட்டு. அது மாதிரி போராட்டம், ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுல. ஆனா நேத்து இவனுங்க விவாதிச்ச விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாமகவோட உள்கட்சி விஷயம். எல்லா மீடியாலையுமே நைட் அதுதான், நிகழ்ச்சிக்கு பேர் தான் வேற வேறையா இருக்கும். இவனுங்க விவாத நிகழ்ச்சி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பாமகவோட உட்கட்சி பிரச்சனை தான். இதுதான் 4 எலும்பை போட்டுட்டு சபரீசன் துண்டு சீட்ல எழுதி போட்ட தலைப்பு. அதுக்காக தான் இந்த மாதிரி அடிக்கிறானுங்க. இப்ப இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துருவோமா. மாஸ்டர் பிளான் நாங்கெல்லாம் அப்படியே காதல் ஃப்ரீயா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்க. காரி துப்புனாலும் திருந்த மாட்டாங்க, நமக்கு எச்சே தீர்ந்துரும் போல இருக்கு இவனுங்க மூஞ்சில துப்பி. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரிதான் இந்த கரூர் விவகாரத்துல பயங்கரமான பில்டப் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இப்ப கரூர் விவகாரத்துல விசாரணையில இருக்கிறது யார் அப்படின்னா 5 நபர்கள். இந்த 5 நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆதவர்ஜனா, இன்னொன்னு புஷி ஆனந்த், இன்னொன்னு கரூர் மாவட்ட திமுக செயலாளர் மதியழகன். மீதி 2 பேரை பத்தி யாருமே வெளியிலேயே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த இன்னொரு நபர் யாருன்னா கரூர் மாவட்ட ஆட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தோட ஓட்டுநர். அவரோட பேரை மட்டும் நம்ம கொஞ்சம் தவிர்த்துருவோம், தேவைப்படுறப்ப சொல்லுவோம். அதை பத்தி ஒண்ணும் இல்ல, பேர் தவிர்க்கிறதுக்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நம்ம திமுக ஐடிவிங்க அவரோட பர்சனல் ஃபேமிலி எல்லாம் எடுத்து பரப்பிட்டு இருப்பானுங்க, அதுக்கு நாமளே கண்டென்ட் கொடுத்துடக்கூடாது. சரி, இப்ப ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த் இவர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே வைக்கப்பட்ட கேள்விகள் 45 கேள்விகள். ஒரே கேள்விதான் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்கப்பட்டிருக்கு, தனித்தனியாலாம் கேள்வி கிடையாது. ஒரு 45 கேள்விகளை எல்லாருக்கிட்டையும் தனித்தனியா கேட்கப்படுது. ஆனா கேள்வி ஒண்ணுதான், யார் என்ன பதில் சொல்றாங்க, இதுல இருந்து ஏதாவது பாயிண்ட் கிடைக்குதா, இதுல இருந்து இது பாயிண்ட் கிடைக்குதான்னு. விசாரணைன்னா போலீஸ் சொல்ற மாதிரி அப்படியே கிட்டிக்கி புடி அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, எனக்கு இந்த 45 விஷயத்துல சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. இதுல விஜய் அவர்களுடைய கார் அந்த பிரச்சார வாகன டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா விஜய் வந்ததே லேட், இதுதானே மரணத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இதுல விஜய் அவர்களோட டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னா, நாங்க நாமக்கல்ல இருந்து கிளம்பிட்டோம், வழி முழுக்க தொண்டர்கள் இருந்தாங்க, சரியான முறையில காவல்துறையினர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, தொண்டர்களை ஒதுக்கி எங்களுக்கு வழிவிடல, ஒரு 15,000 பேருக்கு மேல காரை சுத்தி சூழ்ந்துகிட்டு வரிசையில நிற்கும் போது காவல்துறையினர் தலையிட்டு பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கணும், அவங்க செய்யல. இதனால காரை நான் ரொம்ப நிதானமா ஓட்ட வேண்டியதா இருந்தது, பிரேக்க நிறுத்தி வச்சுக்கிட்டு இன்ச்சு போய் இன்ச்சா நவுத்துற மாதிரி ஆயிடுச்சு கரூருக்குள்ள நுழையும் போது. இது எல்லாம் கூட்டம் கூடுறதுக்கும் சேர்றதுக்குமான ஒரு காரணமா இருக்கு. இப்படி ஒரு ஏன் போலீஸ் இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல.
பாதுகாப்பு எல்லா இடத்துலயுமே ஓரளவு கரெக்டா தான் பண்ணாங்க, வண்டி வாகனம் போற அளவுக்காக ரெடி பண்ணாங்க. ஆனா கரூர்ல சுத்தமாவே இல்ல, வேணும்னு பிளான் பண்ணி போலீஸ் பண்ண மாதிரியே இருந்திருக்கு, இது யாரோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. ரெண்டாவது, இந்த செருப்பு வீசின பொறுக்கி புறம்போக்கு ஒருத்தனை பிடிச்சி விசாரணை அப்படிங்கறத செய்கையில அவன் திமுகவை சேர்ந்தவன் அப்படிங்கிறதும் சிபிஐ விசாரணையில உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் அப்படிங்கிறதும் வருது. அப்ப திமுகவை சேர்ந்த ஒருத்தனுக்கு டிவிகே கூட்டத்துல என்ன வேலை? இதுதான் நாம டே ஒன்லயே சொன்னோம், சம்பவம் நடந்த அன்னைக்கே சொன்னோம். செருப்பு வீசப்பட்டிருக்கு அப்படின்னா விஜய் அவர்களை பார்க்க வந்த அவரோட ரசிகன், கட்சி தொண்டன் கண்டிப்பா தன்னோட தலைவர் மேல உயிரே போனாலும் செருப்பை வீச மாட்டான். நம்ம இந்த திராவிடியா மீடியா சொல்ற மாதிரி கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செருப்பை வீசணும் அப்படின்னு வட சுட்டானுங்கல்ல, அது மாதிரிலாம் நாம எங்க காது ஃப்ரீன்னு சொல்லிட்டு செய்வானுங்க, அதை நம்ப கூடாது. இப்ப ஸ்டாலின் கூட்டத்துல ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்க யாராலையாவது செருப்படுத்தி வீசிட முடியுமா? இரும்பு கரம் கொண்டாந்து நம்ம தொரவலையை கடிச்சு வச்சிடாது, அது மாதிரிதான். அப்ப செருப்பு வீசினவன் கண்டிப்பா திமுக தொண்டன், அங்க ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கான், அங்க ஒரு தடியடி நடத்துறதுக்கான தேவையை உருவாக்கி இருக்கான், இல்ல செருப்பு வீசப்பட்டவுடன் தடியடி நடத்த வேண்டும் என்கின்ற உத்தரவும் கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம டே ஒன்லயே சொன்னோம். இன்னைக்கு அதை நோக்கி விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளோட திங்கிங் கொஞ்சம் சரியான பாதையை நோக்கி தான் பயணம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே பாக்குறோம். இதுல ஆதவர்ஜினா புஷியை மாட்டி விட்டாரு, புஷி ஆதவர்ஜினாவை மாட்டி விட்டாரு, எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, இப்படியெல்லாம் கிளப்பக்கூடிய வேலைகளை நக்கர மாதிரியான பத்திரிகைகள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. பட் விவரம் அது இல்ல. 45 கேள்விகள், உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க. இந்த இடத்துல ஏன் இப்படி நடந்தது, இந்த இடத்துல ஏன் இப்படி நடந்தது, இதற்கான ஆவணங்கள் விஜய் வாகனத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே டிவிகேவினரால கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் வைத்து இந்த 3 நாள் விசாரணையில அரசு எதையோ மறைக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிபிஐ வந்திருக்கிறதாகவும் தகவல் வருது. இதனால இந்த எஃப்ஐஆர் ஒண்ணு போட்டாங்க பாத்தீங்களா, கரூர் ஆய்வாளரே எஃப்ஐஆர் போட்டாரு. கம்ப்ளைண்டரும் அவரே, கம்ப்ளைண்ட் வாங்கினதும் அவரே, கொடுத்ததும் அவரு, வாங்கினதும் அவரு. அந்த எஃப்ஐஆர் எல்லாத்தையுமே இப்ப கிழிச்சு குப்பையில போட்டுட்டு, பொதுவாகவே சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னாலே எஃப்ஐஆர்ல இவங்க பேர்லாம் சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில தான் விசாரணைக்கு வருவாங்க. அதன் பிறகு சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் போடும். நீங்க அஜித் வழக்குல கூட பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க, அடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்ப சிபிஐ புதுசா ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்காக முடிவு அப்படிங்கறதையும் எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் விசாரணையின் அடிப்படையில் திரட்டப்பட்ட தகவல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கறத சிபிஐ போட போகுது. அதை விட முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து வரவழைத்து விசாரிக்க சிபிஐ முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. வேற வழி இல்லை, சிபிஐ கூப்பிட்டா போய் தான் ஆகணும். இங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரி தம்பியை 2.5 வருஷமா அப்படியே மேய விட்டுக்கிட்டு அசோக தலைமறைவுன்னு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள வச்சிருந்தா ஈடி பிடிச்சிட முடியாதுன்னு திமுக காரங்களே தான் பதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் இனிமே செந்தில் பாலாஜியை பதுக்கி வச்சிருக்க முடியாது. சிபிஐ விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஆஜராகணும். இத்தனை நபர்கள் கிட்ட கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுடைய பதில்களையும் எடுத்து செந்தில் பாலாஜியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படும். ஏன்னா இதுல சந்தேகிக்கக்கூடிய நபர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற முடிவுக்கு கிட்டத்தட்ட சிபிஐ வந்திருக்குங்கிறதால செந்தில் பாலாஜி விரைவில் விசாரிக்கப்படுவார். இன்னொரு கூடுதல் தகவலா, விஜய் அவர்கள் தரப்பு வாதத்தையும் அவர் தரப்பு தெரிந்த தகவல்களையும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்களுக்கும் சம்மன் அனுப்புறதுக்கு சிபிஐ முடிவு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வருது. இந்த வாரத்துல செந்தில் பாலாஜிக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்மன் அப்படிங்கிறது சிபிஐயால வழங்கப்படும். விஜய் அவர்கள் கொடுத்த அந்த டிரைவர் கொடுத்த வாக்குமூலம் தான் ரொம்ப முக்கியமா இங்க பார்க்கப்படுது. ப்ரீ பிளான்டாவே கூட்டத்துக்குள்ள வண்டியை விட்டுருக்காங்க, கூட்டத்தை முறைப்படுத்தாம காவல்துறையினர் இருந்திருக்காங்க, 650 போலீசார் அங்க இருந்தாங்கன்னு சொல்லப்பட்ட இடத்துல போலீஸே எங்க கண்ணுல படல அப்படிங்கிற அளவுக்கு விஜய் அவர்களோட டிரைவர் வாக்குமூலமா கொடுத்தது. இதுல ஒரு சந்தேகம், அது அரசு எதையோ மறைக்க முயலுது அப்படிங்கிற சந்தேகத்தையும் கரூர் வழக்கு அடுத்த கட்ட பரபரப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறத எட்டி இருக்கு. விரைவில் வரக்கூடிய வாரங்களில் ரொம்ப சிறப்பான விசாரணைகள், சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாமே இந்த கரூர் விவகாரத்துல நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. தொடர்ந்து அப்டேட்டுகள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த ஒட்டுமொத்த விசாரணையுமே அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது உச்ச நீதிமன்றத்தோட கண்காணிப்புலையும் நடக்குது. அதால் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு அப்படிங்கிறதும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. கரூர் வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 41 உயிர்கள் சம்பந்தப்பட்டது. அந்த உயிர்களுக்கான நீதி அப்படிங்கிறது நிலைநாட்டப்படும் சிபிஐயால அப்படின்னு நான் ஆழமா நம்புறேன்.
தொடர்ந்து அப்டேட்டுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோல தொடர்ந்து